ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபோர்ஸ்ட் டு மேரி எ மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 13 போன பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஜங்குக்கும் வாயனும் ஒண்ணா இருப்பாங்க. ஸோ அதோட இந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. இப்போ வாயன் வந்து ஜங்கு ஸ்டாப் பண்ணுங்க எனக்கு வலிக்குது. ஏய் என்னடி ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு அதை போய் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? பயங்கரமாக வலிக்குது, உடம்பு சரியில்லை, எனக்காக கொஞ்சமோண்டு தாய்க்கோடி. நான் ஏன் தாங்கிக்கணும்? ம் சரி, அப்போ நான் உடம்பு சரியில்லாமல் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறேன், நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறியா? வழி தெரியுமா? இந்த காட்டு வழி தெரியுமாடி? சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன வாய் பேசிகிட்டு இருக்க? என்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் சேவை ஜங்குக், எனக்கு நீங்கள் தான் முக்கியம் ஜங்குக் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? நான் சொன்ன மாதிரி சொல்லி காமெடி பண்ணாதீங்க. நான் இப்படியா சொன்னேன்? ஆமாம் இப்படி தான் சொன்னேன். நீ இப்படி தாண்டி சொன்னேன். இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் அப்படி. நீ எப்படி கிழிக்கிறியோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ இப்படி தானே சொன்னானா? இல்லை, இது அந்த கணக்கில் சேராது. அப்புறம் எந்த கணக்கில் சொல்ல சேரும்? அது வலிக்குது. இந்த வழியில் நீ பேசுகிற பார்த்தியா? அதாண்டி இந்த வழியும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஏய் வாய் என்கிட்ட கொடுக்காத அப்படின்ட்டு வாயினை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அவளை அப்படியே மேனேஜ் பண்ணுறாரு. வாயினுமே எதுவும் சொல்லலை. ஏன்னா அவளுக்கே லைட்டாக ஃபீலிங் ஜங்குக்கு மேலே இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அவளுக்கு என்ன அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவளுக்கு ஃபீலிங்ஸ், லவ்வு, குடும்பம், கல்யாணம் அப்படின்ட்டு போனால் சாமோட நினப்பு தான் வருது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாப்புல. ஸோ ஜங்குக் பண்ணுறது ரொம்ப அதிகமானது. வானுக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டா. ஜங்குக்கும் சரி தூங்கிட்டா போல் அப்படின்ட்டு அவரும் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்து வானை செம்மையாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப குளிருது, வானுக்கும் ரொம்ப குளிருது. ஸோ அதனால் 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கே லைட்டாக தான் ஹக் பண்ணுறாரு. பட் வாயின் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. ஜங்குக் பார்த்துட்டு ஏய் கையெடுறி, என்ன இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கா? இவ்வளோ நான் பிடிக்கும் போது அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன? எனக்கு குளிருது. ஓ குளிருதா? ஆனால் போர்வை ஒன்று தானே இருக்குது, 2 பேரும் சேர்ந்து போத்திக்கலாம். என்ன போத்திக்கலாம்? 2 பேர் சேர்ந்து போத்திக்கலாம். அதெல்லாம் போத்திக்க முடியாது. போத்திக்க முடியாதா? ஏ கோவப்படாதடி. என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சரி டைட்டாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வேண்டா ஃபர்ஸ்ட் எந்திக்கிறா. சுத்தமாக எந்திக்க முடியல, இடுப்பெல்லாம் அந்த வலி வலிக்குது. ஜங்குக்கை பார்த்துட்டு எல்லாம் இவரால் வந்தது. கையும் காலிச்சிட்டு சும்மா இருக்காரா? இடக்கு முடக்க ஏதாவது பண்ணிட்டு. ஆனால் வயன், நீ உன்னோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணிட்டியா? ஆமாம் பண்ணிட்டேன். அதுவும் இவர்கிட்டயா? கடவுளே, நான் உலகத்திலே பார்த்து ரொம்ப பயப்படுற ஒருத்தன்னா எம்மன் கூட கிடையாது, இவர் தான். இவர்கிட்ட போய் என் பெண்மையை நான் இழந்திருக்கனே நினச்சாலே லைட்டாக ஷை ஆகுது. இருந்தாலும் கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவள் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு அந்த சத்தம் கேட்டு எழுந்திரிச்சிட்டு ஏய் போய் காஃபி போட்டுட்டு அடிப்படி. இங்கே நான் எங்கேன்னு போய் போடுறது? அந்த இருக்கு பாரு கிச்சன், போ. ஜங்குக்கு எனக்கு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும். இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? அது எப்படி சொல்கிறது? அது நீங்கள் அவசரத்தில் கழட்டி போட்டதால் லைட்டாக கிழிஞ்சிருக்கு, அதனால் போட முடியாது. அப்படியா? எங்கன்ட்ட காட்டு. ஓ இப்போ நீ நேக்கடாக தான் இருக்கியா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பெட்ஷீட் கூட எட்டி பார்த்துட்ருக்காரு. அதான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா, அப்புறம் என்ன எட்டி பார்த்துட்ருக்கிறது? அதான் பார்த்துட்டுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் காமிக்க வேண்டியது, எதுக்கு மறைச்சிட்ருக்க? அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்போ நானும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நீ சொல்கிற மாதிரிலாம். ஜங்கு என்ன ஜங்கு? ஆனால் நீ ஜங்குக்குன்ப. நானும் பேச்சு கேட்டு சரித்தாங்க சொல்லிட்டு இருப்பேனா? குன்றோம் பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்கள். சரி கோவப்படாத, கொந்தளிக்காத, போடியம்மா போ. அந்த பயம் இருக்கட்டும். நான் சொன்னேன் எனக்கு கேட்கல, எனக்கு காது கேட்கலவா? நீங்கள் வா, என்னமோ சொன்னீங்க வா. நான் ஒன்றும் சொல்லப்பா. சரி போடி போ, போய் காஃபி போடு போ. அதுக்கு முன்னாடி நீங்கள் வா ஒரு நிமிஷம். இப்போ நான் காஃபி போடவா இல்லை உங்ககிட்ட வரவா? எதுக்கு மாறி என்ன கூப்பிட்டுருக்கீங்க? எனக்கு வேறு பாடி செம்மையாக வலிக்குது ஜங்கு. இங்கே பாருங்கள், எனக்கு பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்க பாருங்கள். என்னடி இவ்வளோ கம்மியாக கடிச்சு வச்சுருக்கேன்? இங்கே வா, நான் மறுபடியும் கடிச்சிக்கிறேன் உங்களை. சரி வா, மார்னிங் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயனை பிடிச்சி ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் வாயனை பார்த்து எத்தனை ஆகிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன்டி, சாரி தப்பாக எடுத்துக்காத, அதான் இப்போது பண்ணுறேன். ஜங்குக்கு நீங்கள் என்ன லூஸா?
ம். லைட்டா உன் மேல அப்படி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். போ போய் காஃபி போட்டு போ அப்படின்ட்டு இன்டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்றாராமா. அவன்லாம் பார்த்துட்டு நீலாம் விளங்கவே மாட்டடா அப்படின்ட்டு அவளும் காஃபிலாம் போடுறா. அது கிச்சன்ல எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. ஸோ, அதனால பெருசா எனக்கு கஷ்டம் தெரியல. ஸோ, அதனால காஃபிலாம் போட்டுட்டு ஜங்க்குக்கு குடுக்குறா. ஜங்குக்கு அந்த காஃபி குடிக்கிறாரோ இல்லையோ வாயன தான் ஒரு மார்க்கமா பார்த்துட்ருக்காரு. ஆனா வாயன் வந்து இங்க எங்கேயும் ட்ரெஸ்ஸு கிடைக்குமா அப்படின்ட்டு இன்னும் அந்த துண்ட தான் சுத்திக்கிட்டு தேடிட்டு இருக்கா. ஜங்குக்கு அவளையே பார்த்துட்ருக்காரு. ஆனா வாயனுக்கு அது தெரியாது இல்லையா? அவ பாட்டுக்கு ட்ரெஸ்ஸ தேடிட்டு இருக்கா. ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறா ஒரு கோவத்துல. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, "அப்பா! என்னம்மா இருக்கா? செஞ்சு வச்ச சிலை மாரி இருக்காளே என் பொண்டாட்டி. இங்க என்ன பார்வை? ஒன்றும் இல்லடி. நீ ட்ரெஸ் தேடி செல்லம். என்ன பார்க்குறீங்களா? ஆமா. உன்ன தான் பார்க்குறேன். என் கண்ண பாரு அப்படின்றாரு. வாயனும் பார்க்குறான். முன்னாடிலாம் வாயனுக்கு ஜங்கு கூட கண்ண பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்போ பயம் இல்ல. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜங்குக் பார்த்துட்டு, "உனக்கு என்ன பயம் வரலையா? என் கண்ண பார்த்தாலே ரொம்ப பயந்து விடுவ. இப்ப எங்க போச்சு அந்த பயம்?" "ஆ காணாம போயிடுச்சு." "அப்படியா? எப்போலேருந்து?" "நேத்து நைட்லேருந்து." "பரவாயில்லையே வாயன். உனக்கு இந்த மாரிலாம் பேச தெரியாதுன்னு நெனச்சேன். நல்லா தான் பேசுற." "எனக்கு உங்கள விட ரொம்ப நல்லாவே பேச தெரியும்." "அப்படியா?" அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு கிட்ட வரவும் வாயன் பயந்துட்டா. "இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் தான் நல்லா பேச வரும். இங்க வந்துட்டீங்கன்னா பேச வராது." "அது அப்படியா?" "ஆமா, அப்படிதான். சும்மா சும்மா கேள்வி கேட்காத. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க." அப்படின்போது ஜங்குக்கு வந்து, "அதில தாண்டி இருக்கும். பாருடி நல்லா." அப்படின்றாரு. வாயனும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. பார்த்தா அது ஜங்கு கூட எக்ஸ் ஒய்ஃப் ஓடுது. ஸோ ஜங்குக்கு அத பார்த்ததும் அப்படியே எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாரி காண்டாகுறாரு. அத பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கும்போது வாயனுக்கு அது தெரியாது இல்லையா? ஸோ அதனால, "ஜங்குக் இது யாரோட ட்ரெஸ்ஸு? பார்க்க ரொம்ப அழகா இருக்கே! ஆனா என்ன கொஞ்சம் செக்ஸியா இருக்கு. இத நான் போட்டா சரிப்பட்டு வராது. ஆனா இந்த மாரி ட்ரெஸ் இங்க இருக்குன்னா, ச இது உங்க ஒய்ஃப் ட்ரெஸ்ஸா?" அப்படின்ட்டு வாயனோட மூஞ்செல்லாம் ஒரு மாரி போயிடுச்சு. ஏதோ வேண்டா வெறுப்பா தான் கேட்கிறா. ஜங்குக்கு, "ஆமா, அவ ட்ரெஸ் தான். இப்ப எதுக்கு அத எடுத்த? ஒழுங்கா அங்கிட்டு போடு." "இல்ல, தேடும்போது கெடச்சிச்சு." "கெடச்சா கையில தூக்கி வச்சிருப்பியா? தூக்கி போடாத. கொண்டா இங்க." அப்படின்ட்டு அத வாங்கி அங்க பக்கத்துல ஒரு ரிவர் சைடு இருக்கும். ஸோ, அது இங்க தூக்கி போட்டாரு. அது தண்ணியோட தண்ணியா அடிச்சிட்டு போகுது. வாயன் அத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஒரு மாரி பார்க்குறா. அவளுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுற மாரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாரி பார்த்துட்ருக்கும். ஜங்குக் பார்த்துட்டு, "இப்ப என்ன வெங்காயத்துக்கு என்ன பார்த்துட்ருக்க? ஆ? எதுக்கு என்ன பார்த்துட்ருக்க? உனக்கு சமைக்கிற வேலை இல்லையா?" "நான் தான் ட்ரெஸ் வேணும்னு கேட்டேன்ல." "இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் தானே வேணும்? நான் தானே இருக்கேன் இந்த வீட்ல. நீ இந்த துண்டோட இரு. பார்க்க நல்லா தான் இருக்க. நான் தானே இருக்கிறேன். அப்புறம் யார் இருக்கா இங்க?" "இல்ல திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா, நான் இப்படி இருக்கிறத பார்த்து என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா?" "விட்டுருவனா? நான் விட்டுருவனா? இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி. நீ என்னோட கேர்ள். நீ யாரும் தொட விட மாட்டேன் நானு. அப்படி தொட்டா அவள நான் அப்படியே எரிச்சிருவேன். அவ கைய துண்டா வெட்டி எரிச்சிருவேன். இல்லைனா அவனையே மொத்தமா கொளுத்தி விட்டுருவேன். உன்னை பார்த்தாலே கண்ணு ரெண்டையும் அப்படியே புட்டிங் எடுத்து குருடனாக்கிருவேன். புரியுதா உனக்கு? உன்னை என்ன தவிர எவனையும் தொட விட மாட்டேன், பார்க்க விட மாட்டேன். நீ எனக்கு தான். நீ என் பொண்டாட்டி. எனக்கு சொந்தமானவ. எனக்கு மட்டும் சொந்தமானவ. உன்னை அப்படிலாம் விட முடியாது." அப்படின்ட்டு ரொம்ப டெரரா சொல்கிறாரு. என்ன கொஞ்சம் பாசமாக சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப டச்சிங்காக ஃபீல் ஆயிருந்திருக்கும். இப்படி சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. வாயன் அதை யோசிச்சுட்டு, "ம் சரி, ஆனா நான் இப்படியேவா? என்னடி பிரச்சனை? அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு தானே சொல்கிறேன். கூட நான் தைச்சி தரேன்." "அது ஜஸ்ட் கிட்டு கிழிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி தைச்சி தருவீங்க?" "அது எனக்கு தெரியும் தைக்கிறதுக்கு. நீ மூடிக்கிட்டு போ, பேசாம போ." அப்படின்ட்டு வாயன் அங்கே தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கே உன்னோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாயனுக்கு பார்க்கவும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன இவருக்கு தைக்கலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அவள் பாட்டுக்க பண்ணுறா. அவளுக்கு அந்தளவுக்கு குக்கிங் நல்லா வராதுனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறா. பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு கூப்பிடும்போது ஜங்குக்கும், "இந்தா உன் துணியை தைச்சிட்டேன் போடு." "ஆ பரவாயில்லையே ஜங்குக், நல்லா தைச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தையல் கடையில் வேலை பார்த்தீங்களோ?" "ஆமாண்டி, வேலை பார்த்தேன். 2 வருஷமா தையல் கடையில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன்." "எதுக்கு?" "ஆ ட்ரெஸ்ஸுக்கு கொக்கி போடுற வேலை." "ஓ, ட்ரெஸ்ஸுக்கு கொக்கி போடுற வேலையா? நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா கொக்கி போடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் பொண்ணுங்களுக்கு நல்லா கொக்கி போடுறீங்க ஜங்குக். அதான் உங்ககிட்ட பொண்ணுங்க வந்து விழுகுறாங்கன்னு நினைக்கிறேன்." "என்ன சொன்ன?" "ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் ஏன் திருப்பி கேட்குறீங்க?" அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு வாயனே பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது வாயன் வந்து, "எனக்கு அந்த சாஸ் வேணும்." அப்படின்றா. ஜங்குக்கு கூட கை தான் அடிபட்டிருக்குல்ல, அவருக்கு எப்படி எடுத்து தர முடியும்? அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. வாயன் பார்த்துட்டு, "என்னாச்சுங்க? ஏன் இப்படி பார்க்குறீங்க? சாப்பிட்லையா? கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏன்
ஏன் ஏதாவது காரம் கீரம் இல்லையே, சாப்பாடு நல்லா தானே இருக்குது, நல்லா தானே பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, ஃப்ரைட் ரைஸ் தானே, நல்லா தானே இருக்குது. ம். ஏய், எனக்கு கால் அடிபட்டிருக்குடி. கால் அடிபட்டிருக்கா? அஜி, கையில் அடிபட்டிருக்குடி. ஆமாம். அதுக்கு சுத்தம். இவளுக்கு டைரெக்டாக சொன்னாலும் புரியாது, சுற்றி வளைச்சு சொன்னாலும் புரியாது. அப்புறம் நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு அப்போ தான் புரியுது. ஓ, இவருக்கு கையில் அடிபட்டிருக்கு, சாப்பிட முடியாது, நம்மளை ஊட்டி கூட சொல்கிறாரா? இது தெரியாமல் போச்சு. இதுக்கு தான் இவர் இப்படி உட்காந்துருக்காரா அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட வந்து உட்காந்துட்டு, புரியுது புரியுது. இப்போ என்ன, உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, சாப்பாடு வந்து நான் ஊட்டி விடணும், அவ்வளோதானே, சிம்பிள். நானே ஊட்டி விட்றேன். இது உனக்கு இவ்வளோ லேட்டாக தான் புரியுதவன்? கொஞ்சம் லேட்டு தான். சாரி சாரி, நீயே வச்சுக்கொடி. சரி சரி சரி, கோவப்படாதீங்க, ரொம்ப கோவப்படக்கூடாது. நானே ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு வாயனை சங்குக்கு ஊட்டி விட்றா. அது ரொம்ப பாசமாக ஊட்டி விட்றா. சங்குக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கேட்குறாரு, இப்போ நீ எனக்கு ஊட்டி விட்றது எப்படி ஊட்டி விட்ற? எப்படி ஊட்டி விட்றனா? இல்லை லூனா ஊட்டி விட்ருவியே அதே மாதிரி ஊட்டி விட்றியா என்ன? லூனா என்னோட குழந்த, நான் அவள் அம்மா, ஒரு அம்மா பாசத்தில் ஊட்டி விடுவேன். சரி, அப்போ நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி, அப்போ ஒரு பொண்டாட்டி பாசத்தில் தான் எனக்கு நீ ஊட்டி விட்றியா அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டுட்டாரு. எனக்கு இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு மாதிரி போயிடும், ஜங்குக்கு வேறு மாதிரி ஆயிடுவார். ஒரு மாதிரி அந்த மூமெண்ட், அந்த பிளேஸே ஷையாக மாறிடும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இல்லைன்னு சொன்னால் கோவமாக மாறிடும், எரி மாதிரி பறக்கும், புரியுது. ஸோ அதனால் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறா. ஷங்குக்கெலாம் பார்க்குறாரு, ஏதாவது சொல்லுவாளா, சொல்கிறாளா பாரு, வாயை திறக்காளா பாரு, திறக்கவே மாட்டான். அப்படியே அமுக்குழி மாதிரி வாயை மூடிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ட்டு வாயனை தான் திட்டிகிட்டு இருக்காரு. வாயனும், என்ன என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, அப்போ வாய் மூடிட்டு சாப்பிடுங்க, கொண்டா சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் அமைதியாக சாப்பிட்றாரு. ஏன்னா இதுக்கு மேலே பேசினா தெரிஞ்சு போச்சு, இவ எதுவுமே வாயை தந்து சொல்ல மாட்டா, நம்மளை தான் பேச விடுவா, நம்மளை தான் லூஸாக ஆக்குவா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஜங்குக்கு எதுவும் பேசுகிறது இல்லையே, பேசினா எதுக்கு நம்ம ஹர்ட் ஆகணும், எதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வாய முடிட்டு இருக்காரு. இவன் என்ன பேச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கோட காயத்தில் அந்த கட்டு போட்டிருக்காள், இப்போ மாற்றணும் இல்லையா, சொன்னாலும் ஜங்குக்கை படுக்க வச்சுட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு, எனக்கு குன்றாதடி, இப்போ எதுக்கு என் மேலே இப்படி ஏறி உட்காந்துருக்க? எங்கே கட்டை மாற்றணும் இல்லைங்க, நான் அந்த சைடு என்னால் உட்கார முடியாது, சுவர் இருக்குல்ல, அதுக்கு நான் சேரில் உட்காருவேன்ல, ப்ளீட் ஆகும்ல, அதை நான் பிடிக்கணும்ல, அதுக்கு இப்படி ஏறி வந்து உட்காருவேன். நான் மட்டும் பேண்ட் அவுத்துன்னு வச்சுக்கோயே, நீ செத்துட்டுடிமா அவளே. ஜங்குக்கு இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது, எதுக்கு இன்னும் இந்த டவல் கட்டிகிட்டு இருக்கா, அதான் ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்துட்டால போய் ட்ரெஸ்ஸு போட வேண்டியதானே, இப்படியே வந்து உட்காருவேன். இப்போ நீ கட்டை கழட்ட போறியா இல்லை என் கூட கட்டில்? ஜங்குக்கு வாயம்பிடுங்க. ஆமாம், நான் அப்போவே யோசித்தேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காரணுன்னு. நான் இருங்க அதே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கையை பிடிச்சிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கட்டை மாற்றிட்டே போ. இல்லை இல்லை, உங்கள் மைண்டை பார்த்தா தெரியுது, உங்கள் கண்ணை பார்த்தா தெரியுது எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னு. நான் வேறு ஒன்றுமே படம் வேறு துண்டை மட்டும் போட்டுட்டு உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு பாட்டுக்கு ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு போய் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டா. இருந்தாலும் ஜங்குக்கு வேணா பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் ஆகுது. அதெல்லாம் ஜங்குக்கும் சரி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அமைதி அடக்கி வசிக்கிறாரு. வாயினுமே அந்த கட்டெல்லாம் அப்படியே மாத்துறா. ஜங்குக்கு லைட்டாக வலிக்குது போல். வாயின் உடனே ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஜங்குக்கூட வாயில் திணிச்சிட்டு, இப்போ வலிக்காதுல்ல, இப்போ வலிக்கல, பைத்தியமே எதுக்கு இந்த அழுக்கான கர்ச்சீஃப் எடுத்து என் வாய்க்குள்ளே திணிச்ச? ஒருவேளை இதில் எதோ இன்ஃபெக்ஷனாகி செத்து போயிட்டேன்னா என்னடி பண்ணுவேன்? அதெல்லாம் சாக மாட்டீங்க ஜங்கு, ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவளுக்கு கட்டெல்லாம் அப்படியே மாற்றி விட்டுட்டு இருக்கா. லைட்டாக அங்கே ஏதோ முடியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துருக்கா போல், அதெல்லாம் பிழிஞ்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜங்கு பார்க்குறாரு, என்ன இவளுக்குள்ள நிறையா திறமை இருக்கும் போலையே, உண்மையாக டாக்டருக்கு தான் படிச்சிருக்காளே, நாட்டு வைத்தியத்துக்கு படிச்சிருக்காளே, எந்தெந்த செடியோ பிடிங்க அவள் பாடுக்கு அரைச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு வேனை பார்த்துட்டு இங்கே அரிச்செடி எது இருந்துடாமல் நீ பாட்டுக்கு அதை அரைச்சி போட்டுற, அதை அரிக்க போகுது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நானும் அந்த அரிப்பு செடியெல்லாம் பார்த்தேன், அப்படியே 2 பிடிங்க உங்கள் சட்டைக்குள்ளே போகலான்னு யோசித்தேன், இருந்தாலும் வேண்டாம், போட்டதுக்கப்புறம் எப்படி நீங்கள் என்ன தான் உயிரை வாங்குவீங்க, ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் நான் பிடிங்கிட்டு வரல. அப்போ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி தானே? நானே உளறிட்டேனா? சூப்பர். இல்லை ஜங்கு, அது தெரியுதுடி, தெரியுது, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்ட்டு அவனும் ஒரு வேளை அந்த கட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடி ஒரு வேளை கட்டை போட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஜங்கு கூட ஃபோனை தான் தேடிட்டு இருக்கா. ஜங்கு கூட ஃபோன் வந்து அப்படியே நசுங்கி போயிருக்கு. அவனோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் இல்லை. ஸோ எப்படி சார்ஜ் போடுறதுன்னு வேற தெரில. இங்கே எங்கே எந்த ப்ளக்கில் சொருகணும் தெரில. சார்ஜர் கனெக்ஷனும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு இங்கேருந்து எப்படி போகிறது சுற்றிட்டு இருக்கா. ஜங்கு கண்டா கூலாக படுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாயெல்லாம் பார்க்குறா. இங்கே ஒருத்தர் நான் எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இவர் என்ன கூலாக உட்காந்து ஆப்பிள் தின்னுட்டு இருக்காரு. ஜங்குக் நெடி பிரச்சனை. நிம்மதியாக ஒரு ஆப்பிளை கூட திங்க விட மாட்டியா? சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிட்டு விளையாடலான்னு பார்த்தா அதுக்கும் வர மாட்டேங்கிற. சரி இந்த ஆப்பிளையாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேங்கிற. நெடி உனக்கு பிரச்சனை? நெடி வேணும். இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? நான் அதை பற்றி யோசிச்சு மாட்டே பிச்சிட்டு இருந்தா நீங்கள் என்ன கூலாக உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தப்பிச்சிடலாம். அதான் எப்படி? இங்கே பாரு வயன், உனக்கு மூளை கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தப்பிச்சலாம் நான் சொல்கிறேன்ல, என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு. இதை தான் நீங்கள் அப்போதையும் பிடிச்சி சொல்கிறீங்க, என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு, என்னை மட்டும் நம்பு. நான் உங்களை தான் நம்புகிறேன். உங்களை தவிர நான் யாரை நம்ப போகிறேன்? எனக்கு வேறு வழியும் இல்லை. புரியுதில்ல வேறு வழி இல்லைன்னு. இரு தப்பிச்சிடலாம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே போயிடலாம். என்னது இன்றைக்கி சாயங்காலக்குள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை நாளைக்கு காலைல வரைக்குமா? லூனா என்ன பண்ணுவா? அதான் உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கால்ல. இருந்தாலும் லூனாக்கு கரெக்ட் டைமில் டேப்லெட் போடணும், அவகிட்ட கரெக்டாக இருக்கணும். நம்ம 2 பேர் காணோன்னா அவள் பயந்துட மாட்டாளா? அவள் அழுவா. அவள் அழுது திருப்பி அவளுக்கு பழையபடி தான் வந்துருச்சா என்ன பண்ணுறது? இங்கே பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. லூனா நல்லபடியாக தான் இருப்பான்னு. ஏன்னா லூனாவுக்கு வந்து உன்னை விட புரிதல் வந்து ரொம்பவே அதிகம். அவள் எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பா. இது ஒன்று ஃபஸ்ட் டைம் இல்லை நான் காணாமல் போகிறது. இதோட நிறையா வாட்டி நான் வந்து இந்த வீட்டில் வந்து தங்கி நிறையாவே நடந்திருக்கு. நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் லூனா அந்த டைமில் கூட தனியாக மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஏன் லூனா கூட இந்த வீட்டில் என் கூட ஒரு வாட்டி வந்து தங்கியிருக்கா. நான் லூனா கூட இருக்கும்போது கூட இந்த மாதிரி அட்டாக்லாம் ஆரம்பிச்சது. அப்போ கூட லூனா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவள் பாட்டுக்கு இருப்பாள். அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இப்படி தான் இது நடக்க போகுது, எப்படியாவது அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை பற்றி அவள் கவலைப்பட மாட்டாள். அவள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக கூலாக இருப்பாள், காமாக இருப்பாள். அதுதான் என் பொண்ணு. ஓ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் பொண்ணு அப்படியே உங்களை மாதிரி அப்படின்னு தான் சொல்ல வரீங்க? ஆமாம், என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருக்கணும். லூனா நிச்சயமாக என்ன மாதிரி இருக்கணும். அவள் அம்மா மாதிரி மட்டும் அவள் மாறிடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவளோட அம்மா நீ தான் வயன், நீ மட்டும்தான். லூனாவோட அம்மா அப்படின்னா அது நீ தான். நான் உனக்கு தான் அந்த உரிமையை கொடுத்துருக்கேன். அவள் உன்ன மாதிரி கூட இருக்கலாம், அதை நான் முழுசாக ஏற்றுப்பேன். ஏன்னா உன்ன மாதிரி இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தை என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன். உன்ன மாதிரி இருக்காளே நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்கும். அதுவே என் முன்னாள் பொண்டாட்டி மாதிரி இருந்துட்டான்னு வச்சுக்கோயேன், சோழி முடிஞ்சு. அப்போது எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்களே சொல்கிறாங்க, அப்படி என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் தோன்றது தான் அப்படி என்ன அப்படின்னு. ஸோ அதனால் வாயனை வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என் பொண்டாட்டி தவிர நீ எதனாலும் கேட்டுக்கோ அப்படின்றாரு. வாயனுக்கு அதே புரியுது. சரி எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் ஏதாவது கேட்குறோன்னு சொல்லிட்டோமே, அமைதியாக இருக்கக்கூடாதே, கேட்போம் அப்படின்னு. சரி நீங்கள் ஏன் என்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறீங்க, என்னையே சூஸ் பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு நான் அந்த ஆப்ஷனில் இருந்தேன்? ஏன்னா லூனா உன்னை பார்த்தது சிரிச்சா, யார்கிட்டையுமே ஒட்டாத லூனா உன்கிட்ட ஒட்டினா. என்கிட்டயே பேச மாட்டா, என்கிட்டயே மூஞ்சி கொடுத்து எதுவும் பண்ணது கிடையாது, சும்மா மூஞ்சி திருப்பிப்பா. ஆனால் உன்கிட்ட உன்னை பார்த்து சிரிச்சா. என் குழந்தை முதல்ல சிரிச்சா. அதுவும் யாரை பார்த்து? உன்னை பார்த்து. உன் கூட தான் அட்டாச் ஆனா, உன்னால தான் அவள் பேசுனா. ஸோ அதனால தான். ஓ, அப்போது அதனால மட்டும்தானா? அப்படி சொல்ல முடியாது வயன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே நல்ல பொண்ணு. ஒரு அப்பாவியான குழந்த மாதிரி தான் நீயும். நான் உன் கூட வாழ்ந்த இத்தனை நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீ ரொம்ப ஒரு இன்னசென்ட். ஆனால் உனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள விட மாட்டேன். எவ்வளோ பாசமாக அவங்கள பார்த்துப்ப அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. பிடிக்கலனா கூட அவங்க மேலே நீ வெறுப்பை காட்ட மாட்டேன். சும்மா அவங்கக்கிட்ட அழுதுட்டு இதுதான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட நீ அப்படி தானே பண்ண. நீ எந்த இடத்துலையுமே கோவத்தை காட்டலை. ஏன்னா நீ வந்து திட்டினியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏன் முன்னாடி நீ என்னை திட்டினது கிடையாது. எனக்கு பயந்த மாதிரி அமைதியாக ஒதுங்கிட்டு போய் நிற்ப. நீ உனக்கு நல்லது நினச்சாலும் நல்லதாக நினைக்கிற, கெட்டது நினச்சாலும் கெட்டதாக நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல.
அதான் அப்படின்றாரு. எனக்கு இது கேட்டது ஒரு மாரி ஆகுது. ஒரு மாரி ஃபீலிங்ஸ் வருது. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா! சீ யூ லேட்டர்.